ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஐஸ்ரா ரேசிங் ஹோமர் பிஜன் சேனல். நம்ம சேனலில் தொடர்ந்து நல்ல விஷயத்தோட நிறைய வீடியோவோட நான் சந்திச்சிட்ருக்கேன். அதோடு கூட வந்து பார்க்கும்போது இந்த இம்போர்ட்டட் பேர்டு வந்து தொடர்ந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இது வந்து ஒரு பெல்ஜியம் ஃபீமேல். இதனுடைய விங் பேட்டர்ன் வந்து பார்க்கும்போது டெயில் அண்ட் விங் இதில் வந்து ஒரு மார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் இருக்கக்கூடிய புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளையிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்பீட் பண்ணும், நல்லாவும் வரும். பாருங்கள், இந்த பிளாக் மார்க் வந்து டெயில் அண்ட் விங் டிப்பில் வந்து கட்டாயமாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய புறாக்களுக்கு வந்து இந்த அரிப்புகள் வந்து ஏற்படாது. அதோடு கூட புறானுடைய வேகங்கள் வந்து நல்ல ஸ்பீட் இருக்கும். சரிங்களா. இன்னும் குறிப்பாக பார்க்க போனால் இந்த வி ஷேப் நோஸ் இருக்கிறது இம்பார்ட்டன்ட், அண்டு எட் ஷேப். இந்த ஈகிள் ஷேப்பில் வந்துட்டுக்காண்டி இந்த பேர்டுக்கு வந்து இந்த ஹெட் ஷேப் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே பறக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதோட ஐ ஷைன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ஐ ஷைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பீப்புள், பிஷப் சர்க்கிள், இன்னர் மசில் அண்டு இன்னர் ஐரிஸ், அவுட்டர் ஐரிஸ், ஹெல்த் ரிங்கு எல்லாமே வந்து பாருங்கள். ஒரு விஷயமும் இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய புறாக்கள் எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த பேர்டு வந்து பறக்குமா பறக்காதா விட்டு பார்த்தா தான் தெரியுன்றதை தாண்டி இந்த பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற விதங்கள் வந்து ஐஷைன் தேரியாகவும் ப்ராக்டிக்கல் வைஸாகவும் ரொம்ப நல்லா இருக்கணும். சரிங்களா. அது இம்போர்ட்டட் பேர்டாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஓல்டு லைனேஜ் பேர்டாக இருந்தாலும் சரி, பறந்த புறாக்களாக நம்ம வாங்கக்கூடிய புறாக்கள் பறந்த புறாக்களாக இருந்தாலும் எல்லா விஷயங்களும் இருந்தால் மாத்திரம் வாங்குங்க. இல்லைன்னா அதை வாங்கி கட்டாயமாக லாஸ் நம்மளுக்கு தான் ஆகும். சரிங்களா. அதனால் எல்லா பேர்டுமே வந்து நீங்கள் ப்ரூஃப் இருக்கிறத விட நீங்கள் இதுக்கு இந்தந்த விஷயங்கள் இருக்கா, இது இருந்தால் தான் இது பறக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு பேர்டையும் கலெக்ஷன் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ஜியம் ஃபீமேலில் பேர்டு வந்து யங்ஸ்டரும் சரி அந்த பேர்டும் சரி நல்ல ரெக்கார்ட் பண்ணும். நல்ல ஒரு ஸ்பீட் பண்ணக்கூடிய ஒரு பேர்டு, லாங் டிஸ்டன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பேர்டு, இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை இருக்கணும். இதோடு கூட நிறைய விஷயங்களோட நான் சந்திக்கிறேன். நம்மளுடைய வீடியோஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து உங்களை தேடி தேடி நான் வந்து போட்டுட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா. அதோட